Let's go. Yeah, I'm like an addict. Do I gotta have it? வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எங்களோட தோட்டத்தில் இருந்து பாருங்க, கத்தரிக்காய் மிளகாய் எல்லாம் எடுத்து நாங்கள் இன்றைக்கி கத்தரிக்காய் புரட்டல் ஒன்று வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது புளி எடுத்துக்கிறோம் பாருங்கள், வெங்காயம், உள்ளி, கத்தரிக்காய், மற்றது பார்த்திங்கண்டா ரம்பை எடுத்துக்கிறோம். விட்டை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. தேவையான பெருஞ்சீரகம், கடுகு, மஞ்சள், உப்புன்னு சொல்லி எண்ணெய் எல்லாம் எடுத்துருக்குறோம். வாங்க இப்போ கத்தரிக்காயை வெட்டி ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த ஒரு கத்தரிக்காய் தான் சமைக்க போகிறோம். நிறைய வந்திருந்தது. இது ஒரு இன கத்தரிக்காய். நாங்கள் இந்த வருஷம்தான் முதல் இந்த கத்தரிக்காயை எங்களோட தோட்டத்தில் முயற்சி செய்திருந்தோம். மிகவும் அருமையாக வந்திருக்கு, நீங்களே பார்க்குறீங்கள். நாங்கள் இந்த கத்தரிக்காயெல்லாம் பொரிக்கிற அளவுக்கு வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் விருப்பமாக இருந்தால் அந்த காம்புடன் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் சுவையாக இருக்கும் அப்படி சமைக்கிற நேரம். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்திருக்குது. நாங்கள் இப்போ வெளியிலிருந்து சமைக்க போகிறோம். நல்ல வெதராக இருக்கிறபடியால் இப்போ நாங்கள் இதுக்கு உப்பும் மஞ்சளும் போட்டு புரட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த கத்தரிக்காயை பொரிக்கிறதுக்காக. பாருங்கள், சட்டி நிறைய வந்திருக்குது இந்த கத்தரிக்காய். ஒரு கத்தரிக்காய் நாங்கள் நெருக்கையில் மறந்து போனோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கொள்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக. மிகவும் சந்தோஷம் எங்களுக்கு தோட்டத்திலிருந்து மரக்கறி எடுத்து சமைக்கிறது. இது கொஞ்சம் கூட பொரிஞ்சிட்டு நீங்கள் இவ்வளோக்கு பொரிக்க தேவையில்லை. நாங்கள் விட்டுட்டு வேறு வேலை பார்த்தபடியாக கொஞ்சம் கூடவாக பொரிஞ்சிட்டு ஒரு அளவுக்கு பொரிஞ்சால் காணும். பாருங்கள், நாங்கள் மேசையில் முழுதுமே எல்லா பொருட்களையும் அடுக்கி வச்சுருக்கிற இடமே இல்லை. ஃபுல்லாக சமையலறையே இங்கே கொண்டு வந்தாச்சு. புளியை நாங்கள் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள், நாங்கள் இப்போ எல்லா கத்தரிக்காயும் பொரித்து ரெடி பண்ணிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் கத்தரிக்காயை நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். இது கூடவாக இருக்கிறபடியால் பொரித்து நாங்கள் எடுத்து வச்சுக்கொண்டா பிறகும் சமைச்சு மீன் குழம்புகளுக்கு போடலாம். டீப் ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து வச்சால். இந்த பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சத்தை நான் விட்டுத்தான் சமைக்க போகிறேன். சூடாக இருந்து கை சுட்டுடுது. நாங்கள் இப்போ தேவையான எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கொள்வோம். வேணா கத்தரிக்காயும் ஏற்கனவே நிறைய எண்ணெய் இருக்கிறபடியால். இப்போ நாங்கள் கடுகு போட்டுக்கொள்வோம். மற்றது பெருஞ்சீரகம், நான் சின்ன சீரகம் கூடுதலாக போடுறது. நான் அதில் எழுதையில் நீங்கள் வீணாக போட்டுக்கொள்ளுங்க. மற்றது பார்த்திங்கன்னா வெந்தயம், கருவேப்பிலை எங்கள்கிட்ட காஞ்சது இருந்தபடியாக போட்டுக்கொள்ளுறோம். இனி பார்த்திங்கன்னா வளமாக போட வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி ரெண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு அளவாக வதக்கி கொள்ளுவோம். இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்னுடைய இந்த திராட்சை பழ ஜூஸ் எடுக்கிற நேரம் சில நேரம் பார்த்திங்கன்னா நல்ல டக்கன் சரியான ஹீட்டாக இருக்குது. இந்த டக்கன் அப்படியே இல்லாமல் போயிடும், ஹீட் இல்லாமல் குறைஞ்சி போயிடும். பக்கத்தில் நின்று சமைக்க வேணும் இந்த அடுப்பை வச்சுருந்தால். உங்கள்கிட்ட அங்கேஞ்ச போனீங்கன்னு சொன்னால் கருகி போயிடும். ஓரளவுக்கு கூடுதலாக வதங்கிட்டுது. பாருங்கள், இப்படி கொஞ்சம் கூடுதலாக வதங்கிட்டுது வெங்காயம். இப்போ நாங்கள் இந்த வதங்கின அந்த வெங்காயம் மிளகாயுடன் பொரித்து வச்ச கத்தரிக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். நான் அரைவாசி கத்தரிக்காயை எடுத்துட்டேன். பொரித்த கத்தரிக்காயை எடுத்து டீப் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுக்கிறோம். மீன் குழம்பு வைக்கிற நேரம் அதில் ஒன்று ரெண்டாக போட்டால் மிகவும் சுவையாக இருக்கும், தீக்காவும் வருமன்றக்காக. இப்போ பார்த்திங்கன்னா கறி மிளகாய் தூள், நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் எது பாவிக்கிறீங்களோ அதை போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் இலங்கை மக்கள் பாவிக்கிற இந்த கடையில் வாங்குகிற கறி மிளகாய் தூளை போட்டுக்கொள்ளுறோம். போட்டு அந்த பச்சை வாசனை போகும் வரையும் அதை கொஞ்சம் வறுத்த மாதிரி எடுத்துக்கொள்ளுவோம் அதில். இப்போ பார்த்திங்கன்னா கரைச்சி வச்சுருக்க புளியை அதோட விடுவோம். மிகவும் சுவையாக இருக்கும். நீங்கள் இப்படி சமைச்சு பாருங்கள் ஒருக்கா. இது கத்தரிக்காய் புரட்டல் என்று சொல்கிறது. குழம்பு கத்தரிக்காய் குழம்பு பொரித்தது வேறு மாதிரி வைக்கிறது. இது புரட்டல். பாருங்கள், இப்போ தேவையான தேங்காய் பாலை விட்டுக்கொள்வோம். நாங்கள் அந்த பக்கெட் பாலனுடைய நல்லா கட்டியாக இருக்கிறபடியாக நீங்கள் விட்றண்டா முதல் பாலை விட்டுக்கொள்ளுங்க, மிகவும் சுவையாக இருக்கும்.
கொஞ்சம் இனிப்பும் உரைப்பும் புளிப்புமாக மிகவும் சுவையாக இருக்கும் இந்த கத்தரிக்காய் குழம்பு, அதாவது புரட்டல். Thank you for watching. See you next video. Bye bye.